ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வீடு கட்டிட்டேங்க. வீடு கட்டினத்துக்கு ஞாபகமாக குழந்தைங்கள எப்படி இருந்தாங்க, அதாவது அவங்களோட கால் தடத்தை நம்ம ஒரு கலவையாக போட்டு ஒரு அச்சு எடுத்தேங்க. அதாவது மோல்டிங்கில் ஒரு அச்சு எடுத்தேங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள். நம்ம மெஷ்ஷு வாங்கிக்கிட்டேங்க. மெஷ்ஷு வந்து 3/4 1.5 அடி மெஷ்ஷுங்க. இது சாதாரண ஹார்ட்வேர் கடையில், இரும்பு கடையில் கேட்டாலே மெஷ்ஷு கிடைக்கும். அது ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் கொடுக்குறாங்க. அது நம்ம வாங்கிட்டேங்க. அது ஒரு ஃப்ரேம் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம், வீட்டில் மாட்டிக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு வந்தோம். சரி, ஏன்னா அவங்களோட குழந்தைங்க வீடு கட்டும்போது அவங்களோட ஞாபகமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலில் வந்து அந்த ஒரு கால் தடம் பதிக்கணுங்க. அதாவது சிமெண்ட்டு பாலில் கால் தடத்தை பதிச்சு ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பிளான் பண்ணோம். இந்த மெஷ்ஷு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கொயர் மெஷ் இருக்கும். அதாவது இந்த கோழி கூண்டு பண்ணுற மெஷ்ஷுங்க. அது வந்து 3/4 அடிக்கு 1.5 அடிங்க. அதாவது நம்ம 3 குழந்தைங்களோட ஒவ்வொரு கால் தடத்தையும் வைக்கலான்னு சொல்லிட்டு தான் இந்த பிளான் பண்ணியிருந்தோம். 3/4 அடிக்கு 1.5 அடி, 3/4க்கு 1.5, கரெக்டாக 3/4க்கு 1.5 அடிங்க. இதில் நம்ம என்னென்ன கலந்துக்கிட்டுன்னு சொல்கிறேங்க. சிமெண்ட்டு, மணல் இல்லை எம்சாண்டு, அப்புறம் சிப்ஸு, சின்ன செல்லி வரும் இல்லைங்களா, சிப்ஸுங்க. அந்த சின்ன ஜல்லி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. எல்லாம் ஒரு ரெண்டு கண்டி, எல்லாம் 2 கண்டி தான் போதும். இது என்ன பார்த்தோமா, நம்ம ஃப்ரேம் மாட்டுற இல்லைங்களா, நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் மாட்டுற அளவுக்கு ஒரு சின்ன மெலிசு ஒரு டைல்ஸ் கணம் தான் இருக்குதுங்க. நம்ம வச்சது ஒரு டைல்ஸ் கணம் தான். இந்த திக்னஸ்ஸு, இந்த அச்சியோட திக்னஸ் பார்த்தோமா நமக்கு ஒரே ஒரு டைல்ஸ் கணம் தான் இருக்கும். ஸோ நம்ம மாட்டிக்கலாம். அப்படியே கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பிளானுங்க. ஏன்னா மாட்டுறதுக்கு கூட சில நேரத்தில் விழுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் நம்ம ரேக்கில் வச்சுக்கலாம், ஷோகேஸில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மெஸ்ஸை வந்து உள்ளே வச்சுட்டுங்க, அடியில் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேலே மெஸ்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறமேலு இந்த சிப்ஸு கலவையெல்லாம் போட்டு நல்லா கலந்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபினிஷிங் கொண்டு வந்துடணுங்க. ஃபினிஷிங் கொண்டு வந்ததுக்கு அப்புறமேலு பார்த்தோமா, அதுக்கப்புறம் இந்த வரக்கலவையை போட்டு தூவி விடணும். தூவினதுக்கு அப்புறமேலு சிமெண்ட் பால் போட்டு தெளித்து விடணுங்க. ஏன்னா சிமெண்ட் பால் தெளித்தா தான் நமக்கு காலில் அச்சு விழும். ஸோ அதனால் நம்ம சிமெண்ட் பாலை தெளித்து விட்டுட்டு தான் நம்ம வந்து காலை வைக்கணும். வெறும் கலவையில் வச்சு அச்சு விழாது. சிமெண்ட் பாலை தெளித்து விட்டு தான் நம்ம காலில் வச்சு நம்ம ப்ரெஷ் பண்ணணும். குழந்தைங்களாம் இருந்தால் மிதிக்காதுங்க. நம்ம காலில் வச்சு நம்ம கையால் காலை கீழே வச்சுட்டு நம்ம கையால் அந்த காலை ப்ரெஸ் பண்ணோமா அந்த அச்சு விழுந்துருங்க. சிமெண்ட் பால் கண்டிப்பாக வைக்கணும். வெறும் கலவையில் வச்சா விழாதுன்னா அந்த அச்சு அவ்வளோ ஆழமாக விழாது. ஸோ நீங்கள் சிமெண்ட் பாலை கலக்கிட்டு நீங்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. இதே போல் நான் என்னோடய 3 குழந்தைங்களுக்கு நான் வந்து கால் தடம் அச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போது சின்னவனுக்கு எடுத்தேன், இப்போ பெரியவளுக்கு எடுத்துகிட்ருக்கான். அடுத்தது பார்த்தோமா, 2வது பொண்ணுக்கு வந்து இது சென்டரில் வச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் காலை வந்து நச்சு எடுத்துக்கிட்டேங்க. இப்போ வந்து பெரியவளுக்கு எடுத்து வச்சிட்ருக்கான். அடுத்தது பார்த்தோம்னா சின்னவளுக்கு வந்து லெஃப்ட் சைடு, நடுவில் தம்பி இது, ரைட் சைடு வந்து பெரியவளுக்குங்க. இதை இந்த அச்சு எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 2 நாளைக்கு வந்து தண்ணி விட்டு க்யூரிங் பண்ணணுங்க. தண்ணி விட்டுட்டு 2 நாளைக்கு உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். நீங்கள் சாயங்காலம் போட்டோமா அது அப்படியே இருக்கட்டும். காற்று போடும்போது கொஞ்சம் எல்லாம் ஒன்று இருக்கும். அடுத்த நாள் தண்ணி விடலாங்க. இது காங்கிரீட்டே தான், இது பேர் வந்து காங்கிரீட்டே தான். இது கணக்கு வந்து காங்கிரீட்டு தான். நம்ம ஒரு 2 நாளைக்கு தண்ணி விட்டுட்டு அப்புறம் இந்த அச்சை நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பார்த்தோம்னா நம்ம ப்ரைமர் பண்ணிக்கிட்டேங்க. ப்ரைமர் பண்ணதுக்கப்புறமே நம்ம எதுக்குன்னா ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரைமர் பண்ணிவிட்டு இந்த காலுக்கு மட்டும் கோல்டு கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். அது கோல்டு கலர் வாங்கினோம். இப்போ வந்து நீ ப்ரைமர் பண்ணும்போது இந்த வீடியோ எடுத்திருக்கேன். ப்ரைமர் பண்ணிவிட்டு நம்ம இந்த கால் வச்சுருக்கு இல்லைங்களா, இந்த கால் வச்சுக்கு மட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த ஒயிட் கலர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, கோல்டு கலர் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, அதாவது கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாங்க. ஏன்னா வீடு கட்டினதுக்கு அப்புறமேலும் ஒரு ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஒரு பிளானுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.